வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். உங்கள்கிட்ட பலதர நான் ஸ்டைசிசம் பற்றி பேசியிருக்கிறேன். மார்க்கஸ் அரியலிஸ் பற்றி பேசியிருக்கிறேன். மார்க்கஸ் அரியலிஸ் த லாஸ்ட் ஆஃப் த கிரேட் ரோமன் எம்பரர்ஸ். ரோமபுரியின் கடைசி பெரிய எம்பரர் மார்க்கஸ் அரியலிஸ். ஹெய்ட்ரின் அடாப்ட் பண்ணிட்ட பையன் மார்க்கஸ் அரியலிஸ். அவன் மெடிடேஷன்ஸ்னு ஒரு புக் எழுதினார். இந்த மெடிடேஷன்ஸ் அவர் எழுதினது அவருக்கே எழுதினது. இதை அவர் மற்றவங்களுக்காக எழுதுற அந்த காப்பி யாரும் பப்ளிஷ் பண்ணி இன்னைக்கு இது இவ்வளோ பிரபலமாகும்னு அவரும் நினைக்கல, யாரும் நினைக்கல. அவர் இறந்து பல வருஷம் கழிச்சு யார் கையிலையும் இந்த புக்கு மாட்டி இது இவ்வளோ பெருசாகிடுச்சு. எனிவே, இந்த மெடிடேஷன்ஸுங்கிற புஸ்தகத்தில் 5வது சாப்டர் 20வது வேர்ஸில் தடங்களை பற்றி ஒன்று எழுதியிருக்கிறார். தடங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு பெரிய ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம்னால நம்ம வாழ்க்கையில் பல பேர் கிவ் அப் பண்ணி நம்ம வாழ்க்கையை வீணாக விட்டுடுறோம். ஒரு வாட்டி 2 வாட்டி ட்ரை பண்ணுவோம், அது கிடைக்கலன்னா அப்படியே விட்டுருவோம். என்னால் முடியாதுன்னு உட்காந்துருவோம். இன்ஃபேக்ட் மெட்ராஸ் பாஷையில் பேசினோம்னா சுஸ்தாகி உட்காந்துருவோம். அதுக்கு மேலே ட்ரை பண்ண மாட்டோம். வாழ்க்கையில் ஜெயித்தவங்கள்லாம் எவ்வளோ பெரிய தடங்களாக இருந்தாலும் வாழ்க்கையில் ஃபைட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. இதுதான் அவங்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம். ரீசெண்ட் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் எடுத்துக்கோங்க. ரிஷப் பண்ட் ஒரு ஹாரிஃபிக் கார் ஆக்சிடெண்ட்டில் போய் மாட்டுறான். அந்த கார் ஆக்சிடெண்ட்லேருந்து அவன் உயிர் தப்பிச்சதே பெரிய விஷயம். எப்படியோ அவனை ஏர்லிஃப்ட் பண்ணி டெல்லி கூட்டிகிட்டு அவனை ட்ரீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் போன வருஷம் இதில் ஐபிஎல்லில் அவனால் ஆட முடியல. அவன் வாக்கிங் ஸ்டிக்கோட தான் டெல்லி டேர் டெவில்ஸோட டீம் மீட்டிங்கே வரான். இன்னைக்கு இந்தியாவுக்கு ஆடுறான். இந்த பேட்டிங் ஆடுறது ரொம்ப ரிலேட்டிவ்லி, விக்கெட் கீப்பிங் பண்ணிடுறது, ஒரு வாட்டி உட்காந்து எழுந்து கேட்ச் பிடிக்கிறதுங்கிறது கஷ்டம். நீங்கள் வேணால் ஒரு வாட்டி ஸ்குவாட் பண்ணி எழுந்து பாருங்கள். ஒரு 20 ஓவர்னால் 120 வாட்டி ஸ்குவாட்டு. ஒன் டே இன்டர்நேஷ்னல்னால் 300 வாட்டி ஸ்குவாட்டு. அதை தவிர இதெல்லாம் இருக்குது, எது நோ பால் வைடெல்லாம் இருக்குது. அண்ட் வெறும் ஸ்குவாட் இல்லை, இங்கே அங்கே விழுந்து பந்தை பிடிக்கிறதுங்கிறது. அப்போ அவனால் இதை பண்ண முடியும்னா உங்களால் வாழ்க்கையில் எதை வேணால் பண்ண முடியுங்கிறது தான் பொருள். இதில் என்ன சொல்கிறாரு இவர்? தி இம்பீடிமெண்ட் டு ஆக்ஷன் அட்வான்சஸ் ஆக்ஷன். வாட் ஸ்டாண்ட்ஸ் இன் தி வே பிகம்ஸ் தி வேங்கிறார். தி ஆப்ஸ்டக்கிள் இஸ் த வேன்னு சொல்லுவாங்க. இது ஆப்ஸ்டக்கிள்னால் எது நம்மளுக்கு தடையோ அதே நம்மளுக்கு வழியாக போயிடுங்கிறது தான் அர்த்தம். எது உங்களால் அந்த ஆக்டை பண்ண முடியாமல் தடுத்து நிறுத்ததோ அதே உங்களை ஆக்ட் பண்ண உங்களோட மரட்டு தைரியங்கிறதோ இல்லை விடாமுயற்சிங்கிறதோ அதே ஸ்டெப்பாக உங்களை ஆக்ஷனை கொண்டு போயிடும். ரிஷப் பண்ணிட்டு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறி வந்தார். அதே மாதிரி எது நம்மளுக்கு வெளியே தடுங்கள் செய்யுதோ அதே நம்மளுக்கு வழி விட்டுடும். இந்த மைண்டுங்கிறது நம்மளது ரொம்ப பவர்ஃபுல். அதை அடாப்ட் பண்ணி தடையை தாண்டி உங்களை கொண்டு போயிடும். இதில் நம்மளோட எஃபர்ட்டுங்கிறது தான் முக்கியம். அப்போது எது மாதிரி எஃபர்ட் எடுத்து போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது. ஒரு தடங்களில் நம்ம கட்டத்தில் இருந்தோம்னா உங்களுக்கு மட்டும் அந்த தடங்கள் இல்லை. எனக்கு செருப்பு இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கால் இல்லாதவனை பார்த்து நினைங்க. அதனால் உங்களோட மோசமாக இருக்கிறவங்கள நீங்கள் ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாலே உங்களுக்கு வழி தெரியும். அடுத்தது, எல்லாமே வாழ்க்கையில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாமே நல்லதுக்கே நடக்கும்னு பாருங்கள். எவ்வளோ பெருசாக நீங்கள் குழியில் விழுந்தாலும் அந்த குழியிலேருந்து திரும்பி வர முடியுங்கிற கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு இருக்கணும். இது மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்ததுன்னா வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயமாக ஜெயிச்சு வருவீங்க. வாழ்க்கையில் எல்லாத்தையுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும். ஒரு டம்ளரில் தண்ணி ஃபுல்லாக இருந்தால் சந்தோஷப்படுவோம். ஆனால் அதே அரை கிளாஸ் தண்ணி இருந்ததுன்னா முக்கால்வாசி பேர் அது அரை கிளாஸ் தண்ணி தான் இருக்குதுன்னு நினைப்பாங்க. இதை நீங்கள் திருப்பி இன்வெர்ட் பண்ணி ஹாஃப் ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்க்கலாம், பாதி ரொம்ப இருக்குதுன்னு பார்க்கலாம். அதை தான் இவர் சொல்கிறாரு. அதே மாதிரி தான் சார்லி மங்கர் என்ன சொல்கிறாரு, ஒரு ப்ராப்ளமை இன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் வரும்.
இன்வெர்ஷன்ங்கிறது இப்போ எந்த ரூட்டில் போனால் டேஞ்சர் அப்படின்னு பார்க்கணும்னு தெரிஞ்சதுன்னா அந்த ரூட்டை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு ரூட்டால் போயிட்டோன்னா சொல்யூஷன் கரெக்டு. ஆனால் அந்த டேஞ்சரை எப்படி அவாய்ட் பண்ணணும்னு பார்க்காம அந்த ரூட்டையே அவாய்ட் பண்ணிட்டோன்னா பெட்டர். கொஸ்டின்லேருந்து ஆன்சர் வர்றதுக்கு பதிலாக ஆன்சர்லேருந்து கொஸ்டினுக்கு போக முடியும். அதனால டெஃபினட்டாக உங்களால் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அதை நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம், ஒரு லேர்னிங் கர்வாக பார்க்க முடியும். உங்களுக்குள்ள ஒரு இன்டர்னல் சிட்டாடல் மாதிரி ஒன்று கட்டிக்கணும், இல்லாட்டா உள்ளுக்குள்ளே ஒரு கோட்டை மாதிரி இருக்கணும். இந்த கோட்டை சிட்டாடல்லாம் என்னதுன்னா அதுக்குள்ளே யாருமே ப்ரீச் பண்ண முடியாதது. என்ன ஆனாலும் தாங்குகிற சக்தி உங்களுக்கு இருக்கணும். அந்த சக்தியை எந்த பெரிய சக்தி இருந்தாலும் உங்கள் இன்னர் பீஸை தடை பண்ணிடக்கூடாது. இப்போது ரீசெண்டாக நேற்று என்கிட்ட ஒரு கத்தினார். கத்தினவரும் என்னோட சீனியர் ஸ்டாஃபு. இன்னொரு பையன் என் அசிஸ்டண்ட் ஒரு வேலையை சொல்லி அவன் செய்யலைன்னு. அப்போ நான் அவன்கிட்ட சொன்னேன், இதுதான் ஒரு மூச்சு திரும்பி எங்கள் அசிஸ்டண்ட் ரைட்டா நீ ரைட்டா 2 பேருக்கும் நான் போகல. மூச்சை 3 வாட்டி இழுத்துட்டு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் என்ன சொன்னேன்னா, அந்த பையன் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறவன் கிராமத்துலேருந்து வந்திருக்கிறான். அவனுக்கு இதுதான் முதல் வேலை. அவனுக்கு அரைகுறை நாலேஜ் தான். அவன்கிட்ட போய் நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு காம்ப்ளெக்ஸ் டார்கெட்டை கொடுத்தேன்னா அவன் நிச்சயமாக பண்ண மாட்டான், புரியலன்னு சொல்ல மாட்டான், சொதப்பிடுவான். ஒரு காம்ப்ளெக்ஸ் வேலையை பண்ணணும்னா நீங்கள் தான் எடுத்து அவனுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் புரிய வைக்கணும். ஒருத்தனுக்கு புரிஞ்சு வேலை செய்யலைன்னா நீங்கள் அவனை திட்டலாம். ஒரு விஷயமே அவனுக்கு தெரியாதுங்கும்போது அவனை திட்டி யூஸ் கிடையாது. சேம் வேணுன்ட்டு தேவையில்லாமல் உங்கள் பிபியை வளர்க்குறீங்கன்னு. இப்போ 2 பேரும் அடிச்சுட்டதில் என் ஆள் தப்பாக ரைட்டாங்கிற சண்டையில் நான் இறங்கியிருந்தா எனக்கும் அவனுக்கும் சண்டை தான் போயிருக்கும். அதை விட்டுட்டு நடந்தது என்ன, எங்கே தப்புன்னு பார்த்து 2 சைட்லேயும் இல்லாமல் ரெக்டிஃபை பண்ணுறதுங்கிறது என் பீஸை வச்சுக்கிறது. நீ எப்படி என்னை கத்துவேன்னு நான் திரும்பி கேட்டிருந்தேன்னா நீ ரைட்டா நான் ரைட்டான்னு எங்கேயோ போயிருக்கும். நான் ரைட்டா நீ ரைட்டான்னு பார்க்காம ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தப்பு நம்மள்தே இருக்கட்டும் அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா அவனுக்கு இறங்குவான், ஒரு சொல்யூஷன் வரும். இந்த இன்னர் சிட்டாடில் உடைக்கிறதுனால தான் உங்களுக்கு கோபம் வருது. அடுத்தது ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் அ டேம்பாங்க. ரோம் ஒரே நாளில் கட்ட முடியாது. அது மாதிரி ஒரு பெரிய ப்ராப்ளமை ஒரே நாளில் உங்களால் தடுத்து சால்வ் பண்ண முடியாது. அதனால் அதை ஸ்டெப் பை ஸ்டெப் தான் உங்களால் சால்வ் பண்ண முடியும். நான் இன்னொரு வாட்டி இடத்துல சொல்லியிருக்கிறேன், ஒரு பிக் ஹரீஷியஸ் கோல் ஒன்று வச்சிங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் போங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் போனீங்கன்னா ஒரு வாட்டியும் ஏறுறச்ச அங்கே மூச்சு வாங்கிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். பெரிய ஆப்ஸ்டக்கல் இருக்குது, அதை கான்குவர் பண்ணோம்னா திருப்பதி மலை ஏறுற மாதிரின்னு பல தடவை சொல்லியிருக்கேன். அதை இன்றைக்கி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அதே மாதிரி இருக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப மோசமான சுச்சுவேஷன் என்ன ஆகும்னு நீங்கள் புரிஞ்சுட்டு அதுக்கு மென்டலாக ரெடி ஆகிட்டீங்கன்னா தென் எனிதிங் பிகம்ஸ் ஓகே. ரிசர்வ் பண்ணிட்டுக்கு என்ன புரிஞ்சுன்னு இருப்பான்னா, வாழ்க்கையில் அவன் அச்சீவ் பண்ண வேண்டியதை ஒரு மடவை அச்சீவ் பண்ணிட்டான். ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி ஒரு மாதிரி வந்துருச்சு. அட் பெஸ்ட்டு இன்னும் கிரிக்கெட் விளையாட முடியாது, ஆனால் வாழ்க்கை உயிரோடு இருக்கோங்கிறது ஆரம்பிச்சிருப்பான். அங்கேருந்து ஆரம்பித்து ஒரு ஸ்டெப்பாக போக 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 மதியை கான்குவர் பண்ண 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 இன்றைக்கி திரும்பி கிரிக்கெட் ஆடுற நிலைமைக்கு வந்துட்டான். அதுதான் வாழ்க்கைங்கிறது. அதே மாதிரி எது என் கண்ட்ரோலில் இருக்குது, எது என் கண்ட்ரோலில் இல்லைன்னு உங்களுக்கு தெரியணும். எது உங்கள் கண்ட்ரோலில் இல்லையோ அதை பற்றி கவலையே படாது. இன்றைக்கி மார்க்கெட் ஏறுமா இறங்குமாங்கிறது என் கண்ட்ரோலில் கிடையாது, நான் மார்க்கெட்டை பார்க்குறதும் கிடையாது. ஆனால் ஒரு கம்பெனியோட வேல்யூவேஷன் என்னங்கிறது என் கண்ட்ரோலில் இருக்குது. அதை நான் அதோட கம்மி விலைக்கு வாங்க முடியுமாங்கிறது என் கண்ட்ரோலில் இருக்குது. அந்த விலைக்கும் போது மார்க்கெட் விழுதுங்கிற பயத்தில் விடாமல் நான் தைரியமாக வாங்கினா டெஃபினட்டாக நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க.
இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம். கீழே இதை ட்விட்டர் ஐடி வரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும். அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும். ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.